from the embassies of Malaysia and Iran. The Secretary is present here. The Chairman of the Beirut Urban Council, Al-Haj Masai Muhammad. Dear friends, Assalamu alaikum. On behalf of my brother Al-Haj H. Amataullah, I would like to speak few words on this occasion, which indeed is a historic one in the history of our nation, especially the history of this town. This is the first time we are having a channel of this nature. The ceremonial inauguration of this channel augurs well for the propagation of Islam, not only here, even throughout the world. I believe that all those who made their contribution towards achieving this, we are grateful to them, and I must especially thank the Managing Director Shiranta Herath of LBN Lanka Broadband Networks for providing this channel free of charge. And I also must thank him on behalf of our people and our Jamaat and the Shadli Ikhwans and others, followers of the other tariqas, that he has given a concession of 50% for the new consumers. That is, instead of 2,000 rupees, for 100 consumers, if you take the connections today, you will be able to get it at the rate of rupees 1,000. So this is a concession he has granted to help us, in addition to providing a free channel. Therefore, we are grateful to him. We, on behalf of the Committee of Management of the Madrasa, and also the mosque and the Jamaat here, and all those who are present here, we thank him from the bottom of heart. Now, I take this opportunity to thank the Secretary from the Malaysian Embassy, who is here, and also the Consul General from the Iranian Embassy, who is also here, who agreed the occasion with our Honorable Alai Maulana, the President, the Governor of the Western Province, who had been very close to us for a long time, who always encouraged us in our tariqah activities. And I also thank all the ulamas and all those who are present here and all those who graced this occasion and helped us in many other ways. I take this opportunity to thank one and all once again. Therefore, I thank you all again. Now, I would like to speak few words in Tamil. Before சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக நான் இங்கே எழுந்து நிற்கின்றேன். இங்கே ஈரான் எம்பசியைச் சேர்ந்த எங்களுடைய கான்சல் ஜெனரல் அவர்கள், மலேசியா எம்பசியைச் சேர்ந்தவர்களும், எங்களுடைய மாண்புமிகு ஆளுநர் சையத் அலை மௌலானா, எங்களுடைய ஜனாதிபதி ஆலோசகர் அல்ஹாஜ் H. மஸ்வர், இன்னும் சேர்மன் பெய்ரூட் அர்பன் கவுன்சில், மற்றவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த வைபவத்தை சிறப்பித்ததற்காக நாங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே உண்மையிலேயே ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கப்பட்டது என்றுடனே நானும் அதிர்ந்து போய்த்தான் இருந்தேன். ஏனென்றால் இது புதுசு. ஏதாவது புதியதொன்று செய்தால், ஒரு இனோவேஷன் வந்தால் மக்கள் அதற்காக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ரியாக்ஷன் அப்படித்தான் இருக்கும். இது டிவிக்கு, இந்த டிவி சேனலுக்கு மாத்திரம் உள்ளதல்ல, டிவி தொடங்கின காலத்திலும் இருந்தது. உண்மையிலேயே சவுதி அரேபியாவிலே கிங் அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்தில் டெலிபோன் வந்த பொழுதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. டெலிபோன் கனவுல கூட கலட்டி வீசினாங்க ஒரு காலத்தில். ரேடியோ வந்த பொழுதும் அதையும் கலட்டி வீசினாங்க. இது சைத்தானுடைய வேலை, இதை கேட்கக்கூடாது என்று சொல்லி பிறகு உலமாக்கள் மத்தியிலே இவைகளை விளங்கப்படுத்தி இதைகளை மக்களுக்கு உணரப்படுத்துவதற்கு அவர் பட்ட பாடோ பெரும்பாடா இருந்தது அந்த காலத்திலே. ஏனெனில் ஒரு ஆரம்பத்திலே எடுத்துக்கொள்ளலாம், நாங்கள் கூட எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஆங்கிலம் படிக்கக்கூடாது, மற்றவர்களுடைய பாடசாலைகள் நாங்கள் சொல்லக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் போக போக காலம் மாறும் பொழுது
ஆங்கிலம் கற்க வேண்டும், பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், பெண்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றோம். இப்பொழுது முன்பு பெண்கள் படிக்கக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் பிரச்சாரம் செய்த காலமும் உண்டு. ஆகவே இன்று டிவியை பொறுத்தவரையில் அதில் அது துஷ்பிரயோகம் பண்ணப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அதே நேரத்திலே பிரயோஜனம் எடுக்கலாம். அதை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை கொண்டு செல்வதன் மூலம் இஸ்லாத்தை பரப்புவதில், மக்களை திருத்துவதில் அங்கே ஒரு இலேசான ஒரு வழி எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே போக போக இஸ்லாத்தை பரப்புவதும் இஸ்லாத்துக்கு மாற்றமில்லாத புரோகிராம்ஸ் அங்கே நடக்கும் வரையில் யாரும் அதை தடை செய்ய முடியாது, குறை கூற முடியாது. உண்மையிலேயே அந்த நல்ல எண்ணத்துடன் நீயத்துடன் நாங்கள் செய்கின்றோம். அதாவது இஸ்லாத்தையும் மற்றவர்களுடைய தரீக்காவையும் சுன்னத் ஜமாத் வழிமுறைகளை பின்பற்றி நடக்குவது மக்களுக்கு ஒரு உதவியாகத்தான் நாங்கள் இதை செய்கின்றோம். ஆகவே அந்த நீயத்து கபூலாகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே போக போக விஷயங்களை நல்ல முறையிலே விளங்கப்படுத்தினால் தப்பபிப்பிராயங்கள் இருக்காது. ஆரம்ப சலுகையாக யார் இப்போ ஷாதலி இந்த LBN அதை யார் இங்க வந்து ஃபார்ம் எடுத்து பண்றாங்களோ, இப்ப இந்த டிவி இருக்கிறதுனால நிறைய இல்லங்கள்ல வந்து சில பேர் இல்லங்கள்ல டிவி வச்சு அனாச்சாரங்கள் ஏற்படும் சொல்லி வைக்கல. ஆனா இப்போ நிறைய பேர் வராங்க இந்த சேனலுக்காக வேண்டி. அதனால ஒரு சலுகை LBN வழங்கி இருக்கிறாங்க. நீங்க வந்து ஆரம்ப தொகையிலிருந்து 50% உங்களுக்கு கழிவு வழங்கி அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி தருவதாக LBN நிறுவனத்தினுடைய தலைவர் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய இந்த தொடர்புகளுக்கு அல்ஹாஜ் அத்தாவுல்லா அவர்களை அணுகி அந்த ஃபார்மை பெற்று நீங்கள் உங்கள் இல்லங்களில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜலாலாவுடன் நிறைவு. லா இலாஹ رسول الله اللهم صل وسلم.